നമ്മുടെ സ്റ്റാലിൻ റെസ്പോണ്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. ஐயோ, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு ஆக்டர் விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச்ச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்குது. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேണം. ആരായി പറയുന്നേ? കൊള്ളയടിച്ച് അവനവൻ്റെ കുടുംബം വളർത്തിയവൻ അവൻ പറയാണ്. 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் உரவஞ்சனையையும் சமாளித்து தான் நாங்கள் எண்ணமற்ற மக்கள் നലത്തിട്ടങ്ങളെ നിറവേற்றிനോം. അങ്ങനെയൊക്കെ നിറവേറ്റിയോ? ശരി. എന്നാൽ പിന്നെ എന്തിങ്ങനെ തോക്കാൻ കാര്യം എന്താണ്? ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருக்கீங்களே. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே തമിഴ്നാട്ടിൻ കടൻ അളവ് ഇരിക്കുന്നത്. എന്ന് വെച്ചാൽ ഒരു അളവുണ്ട്, കടം വാങ്ങാമെന്ന്, ഇത്രയ്ക്ക് വാങ്ങാം എന്നൊരളവുണ്ട്, അതിനനുസരിച്ചിട്ടേ വാങ്ങിയിട്ടുള്ളതെന്നാണ് ഇയാൾ പറയുന്നത്. എന്ന് വെച്ചാൽ ഇത് വാങ്ങിച്ചത് തിരിച്ചു കൊടുക്കണ്ടേ? 10 ലക്ഷം കോടി എന്തുവാണ്? ലക്ഷം കോടി ആലോചിച്ചത്. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்லேயே தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? ? அதுக்கு பிறகு தானே நீங்கள் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு വാക്കളിത്ത മക്കളെ വീണ്ടും ഏമാറ്റി ദിശ തിരുപ്പാതീങ്ക. അയാൾ തുടങ്ങിയിട്ടല്ലേ ഉള്ളൂ. അയാൾ ജസ്റ്റ് സാവകാശമല്ലേ ചോദിച്ചുള്ളൂ. ഹഡാഡേ, நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாங்கியிருக்காங்களா? வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்று நுணுக்கங்களையும் எங்களை போல நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். ഇതൊക്കെ ചെയ്യാൻ അയാളുടെ പുറകിൽ ആളുകളുണ്ട് വേറെ. മനസ്സിലായോ? അയാൾ തന്നെ എല്ലാം ചെയ്യണമെന്നൊന്നുമില്ല. வாக்களித்த மக்களோடு நானும் அதை எதிர்பார்க்கிறேன். தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடங்க மீண்டும் எனது வாழ்த்துக்കൾ. അതായത് കൺഗ്രാറ്റുലേഷൻസ് പറയുന്നു, അതിൻ്റെ കൂടെ 5-6 തട്ടും കൊടുക്കുന്നു. എന്തായാലും കൊള്ളാം.